அக்கா அக்கா, என்ன சுலபா? அக்கா, அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொன்று விட்டதாக இப்போதுதான் வீரன் கூறி சென்றான். அர்ஜுனனின் நிலை என்ன? அர்ஜுனனுக்கு எந்த ஆபத்தும் நேரவில்லை. அப்படி என்றால் என்னதான் நடந்தது? அதோ ஆதவன், இதோ ஜெயத்ரதன், விடு அம்பை. அர்ஜுனா, நீ செய்வது அதர்மம். ஏனக்கா உங்கள் முகத்தில் இத்தனை வருத்தம்? சுலபா, துச்சலையின் நிலையை நினைத்து பார்த்தாயா? அவள் காந்தாரியின் புத்திரி மட்டுமல்ல, எனக்கும் அவள் மகள்தான். அது மட்டுமல்ல, குரு வம்சத்தின் ஒரே செல்வ மகள் அல்லவா? உண்மைதான் அக்கா. துச்சலை பாவம், இந்நேரம் கதறி துடித்துக் கொண்டிருப்பாள். அது மட்டுமல்ல, ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக எத்தகைய பிரச்சனைகள் வந்த போதும் எனக்கு ஆதரவாக இருந்த அக்கா காந்தாரியின் துக்கத்தில் பங்கெடுத்துக் கொள்வது எனது கடமையாகும். அவர்கள் யுத்த களத்திற்கு சென்று விட்டார்கள். அப்படியானால் நானும் யுத்தகளம் செல்கிறேன். அண்ணா, துச்சலை, எப்படி சம்மதித்தாய் அண்ணா? உன் மைத்துணரை மரணம் தழுவ எப்படி சம்மதித்தாய் அண்ணா? சிந்து தேசத்தின் மாமன்னன் ஜெயத்ரதனின் பெயரை கேட்டாலே எதிரின் இருதயம் ஒரு கணம் நின்று போகுமே. அவரை எப்படி கூற்றுவன் நெருங்கினான்? சொல் அண்ணா, சொல். எப்படி அண்ணா, எப்படி நேர்ந்தது மரணம்? துச்சலை, துச்சலை, அழாதே,
மகளே துச்சலை, சத்திரிய பெண்கள் என்றாவது ஒரு நாள் இப்படி ஒரு கொடிய நிகழ்வை சந்தித்துத்தான் தீர வேண்டும். துச்சலை வேண்டாம். அண்ணா, இந்த துக்கத்தை என்னால் தாங்க முடியவில்லை. என் நெஞ்சு கூட வெடித்து சிதறிவிடும் போல இருக்கிறது. இல்லை துச்சலை, நீ ஒரு வீர சத்திரிய பெண். கணவன் இறந்ததை நினைத்து கலங்க கூடாது. அண்ணா, என் துக்கம் உனக்கு துச்சமாக தெரிகிறதா? என் நிலையை உன்னால் உணர முடியாது. துச்சலை, எனக்குள்ளும் துக்கம் இருக்கிறது. ஆனால் சத்ருவை பழித்து இருக்க அந்த துக்கத்தை எனக்குள் புதைத்து வைத்திருக்கிறேன். போர்க்களத்தில் லக்குவனனை அபிமன்யு கொன்ற போது நான் ஒரு துளி கண்ணீர் கூட வடிக்கவில்லை. ஆனால் நெஞ்சுக்குள் தீயாக தகித்த தீயை கொண்டு அந்த அபிமன்யுவை கொன்று தீர்த்தேன். உனது கணவனை கொன்றவனையும் பழித்தீர்ப்பேன். இது சத்தியம் துச்சலை, சத்தியம். அக்கா, யார்? குந்தி, என் புத்திரியின் கதியை பார்த்தாயா? அவள் அழுது துடிப்பதை கண்டாயா? துச்சலை, உன்னை நான் என்ன சொல்லி ஆற்றுவேன்? என்ன சொல்லி தேற்றுவேன்? யார் ஆற்றி தேற்றி என்னவாக போகிறது? மாண்டையன் கணவர் மீளவா போகிறார்? என் கணவனின் திருமேனியை நான் தழுவ வேண்டும். வீரம் செறிந்த அவர் முகத்தை நான் காண வேண்டும். துச்சலை, வேண்டாம் துச்சலை, வேண்டாம். நான் கூறுவதை கேள். அண்ணா, எதற்கு என்னை தடுக்கிறாய்? என் கணவனின் முகத்தை கடைசியாக காணும் பாக்கியத்தை கூட எனக்கு தரமாட்டாயா? வேண்டாம் துச்சலை, அண்ணன் கூறுவதை கேள். குருவம்சத்தின் ஒரே பெண், குலக்கொழுந்து நம் தங்கை, கணவனை பறிகொடுத்து விட்டு அவள் துடித்துக் கொண்டிருப்பாள். அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டாமா? வேண்டாம் அண்ணா. நாம் ஆறுதல் கூறுவதால் போன உயிர் மீளப் போவதில்லை. நம் தாத்தா அம்பு படுக்கையில் வீழ்ந்த போது துரியோதனன் பேசிய கொடும் சொற்கள் இன்னும் என் செவிகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இப்போது நாம் சென்றால் நம்மை அற்ப புழுவிலும் கீழாக அவமதிப்பான். ஆனால் நம் தங்கையின் துக்கத்தில் எப்படி பங்கெடுக்காமல் இருப்பது? வேறு வழியில்லை. நம் தாத்தா தர்மங்களை அறிந்தவர். ஆதலால் அவர் சூழலை புரிந்து கொண்டார். ஆனால் துச்சலை எந்த மனநிலையில் இருக்கிறாளோ தெரியவில்லையே. எந்த மனநிலையில் இருந்தால் என்ன? அவள் கொலைவாளையே ஏந்தி நின்றால் தான் என்ன? அவள் உங்கள் ஆசை தங்கை அல்லவா? அவளது துக்கத்தில் பங்கெடுக்காமல் எப்படி இருப்பது? திரௌபதி, துச்சலையின் கணவனை கொன்றது நாம்தான். நாமே அவளுக்கு ஆறுதல் கூறச் செல்வது உனக்கு வினோதமாக தோன்றவில்லையா? பீமா, யுத்தம் என்பது வேறு, உறவுகள் என்பது வேறு. சத்ருவாக நின்று அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொன்றான். இன்று தங்கையின் துக்கத்தைக் கண்டு பதைக்கின்றீர்கள். இரண்டையும் குழப்பிக் கொள்பவன் விவேகி அல்ல.
எனில் நீ கூற வருவதுதான் என்ன? அந்த துரியோதனின் வசை சொற்களை செவிக்குளிர கேட்கச் சொல்கிறாயா? இதில் என்ன தவறு? துச்சலையின் துக்கத்தை விட துரியோதனனின் கொடுஞ்சொற்கள் பெரிதல்லவே? ஆகவே அங்கே சென்று உங்கள் தங்கையை ஆற்றித் தேற்றுவதுதான் முறை. அதை துச்சலை ஏற்க மறுத்தால்? அது அவளது பிரச்சனை. அதை நீங்கள் ஏன் உங்கள் தலையில் சுமக்க வேண்டும்? கிருஷ்ணன் கூறுவதுதான் சரி. நமக்கு அங்கே என்ன அவமதிப்பு நேர்ந்தாலும் நம் தங்கை துச்சலையின் துக்கத்தில் பங்கெடுக்கத்தான் வேண்டும். திரௌபதி, நீயும் வருகிறாயா? இல்லை, நான் அந்த கொடியவன் துரியோதனனின் முகத்தில் விழிக்க விரும்பவில்லை. பிறகு துச்சலையை தனியாக சந்தித்து எனது ஆறுதலை தெரிவிக்கிறேன். அதுவும் சரிதான். நாம் புறப்படுவோம். அண்ணா, என் கணவரின் முகத்தை ஒரே ஒரு முறை இறுதியாக காண வேண்டும். என்னை தடுக்காது. அட பாவி! இப்படி ஆகிவிட்டதே. என் கணவருக்கு இப்படி ஒரு ஈனம் வரணுமா? அவர் இந்த குருக்ஷேத்திர யுத்தத்தில் மரணித்ததில் கூட எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவர் தலையை துண்டிக்கும் வரை நீங்கள் எல்லோரும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? துச்சலை, இக்கொடிய மரணத்தை நிகழ்த்தியவன் அந்த ஈனப்பிறவி அர்ஜுனன். அர்ஜுனன் காண்டிபம் ஏந்தி என் கணவரின் சிரசை துண்டித்ததை நீங்கள் ரசித்துக் கொண்டிருந்தீர்களா? உங்களின் வெற்றிக்கு என் கணவரை இப்படி இனமாக பலி கொடுத்து விட்டீர்களே. மகளே துச்சலை, சற்று பொறுமையாக இரும்மா, பொறுமையாக இரு. அன்னையே, தங்களுக்கு கண்ணில்லையே என்று மகிழ்ந்து கொள்ளுங்கள். என் கணவன் தலையிழந்து முண்டமாக கிடக்கும் கோர காட்சி உங்களுக்கு நான் எப்படி விவரிப்பேன்? துச்சலை, ஆவேசம் வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக இரு. சிற்றன்னையே, உங்கள் அருமை புத்திரன் அர்ஜுனன் ஆற்றிருக்கும் வீர செயலை பாருங்கள், பார்த்து கண் குளிர ரசியுங்கள். ஐயோ துச்சலை, என்னை வார்த்தைகளால் கொல்லாதே. இப்படி ஒரு மகனை பெற்றதற்கு இக்கணம் நான் வெட்கப்படுகிறேன். என் கணவனை கொன்றதை கூட நான் தவறென்று கூறவில்லை. இப்படியா அவரை அவமதித்து கோரமாக கொலை செய்ய வேண்டும்?
ஒரு வீர சத்திரியனுக்கு இது மாபெரும் இழுக்கல்லவா? துச்சலை, அர்ஜுனனை தவிர பாண்டவ சைன்யத்தில் தர்மன், துருபதன், ஏன் அந்த பீமனையே மண்ணை கவ்வச் செய்த மாவீரன் உன் கணவன். உன் கணவனின் வீரத்தை குருக்ஷேத்திர யுத்தகளம் நன்கு அறியும். ஆகவே நீ சமாதானம் கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் நான் அவமானமாக கருதுகிறேன். என்னோடு உடன் பிறந்த சகோதரர்கள் 100 பேர் இருந்தும் என்ன பயன்? அண்ணா, உன் வெற்றிக்காகத்தானே என் கணவர் தன் உயிரும் ஈந்தார். அவரது மரணத்தை இத்தனை இழிவாக நடத்த எப்படி அண்ணா சம்மதித்தாய்? துச்சலை, நான் அழைக்கும் வரை ஜெயத்ரதனை குகையில் காத்திருக்க சொன்னேன். ஆனால் அந்த கிருஷ்ணன் ஏதோ சூழ்ச்சி செய்து அவனை வெளிக்கொண்டு வந்து விட்டான். குள்ளநரி போல் காத்திருந்த அர்ஜுனன் ஜெயத்ரதனின் தலையை கொய்து விட்டான். துச்சலை, இந்த அண்ணனை மன்னித்து விடமா? அர்ஜுனா, என்ன காரியம் செய்திருக்கிறாய்? உன்னை நான் ஈன்றேன் என்று சொல்லிக் கொள்ளவே வெட்கப்படுகிறேன். நீயும் ஒரு மாவீரனா? உன் மனதில் எத்தனை பகையும் வஞ்சகமும் இருந்தால் உன் தங்கையின் கணவன் என்று கூட பாராமல் இத்தனை கொடூரமாக கொன்றிருப்பாய். அம்மா, தாங்கள் அறியாததா? போர்க்களத்தில் பந்த பாசத்திற்கு இடம் ஏது? தாங்களே ஒரு முறை என்னிடம்... நிறுத்துங்கள் உங்கள் நாடகத்தை. நான் இதை போல் எத்தனையோ நாடகங்களை கண்டவள். தாய் அடிப்பது போல் அடிப்பதும், மகன் வலிப்பது போல் நடிப்பதும். ஆஹா, அருமையாக இருக்கிறது உங்கள் நாடகம். துச்சலை, எங்கே வந்தீர்கள்? இந்த துச்சலை எப்படி கதறி அழுகிறாள் என்பதை காண வந்தீர்களா? இன்னும் எவர் தலையை கொய்து உங்கள் தாய் மற்றும் மனைவியின் மனதை குளிர்விக்கப் போகிறீர்கள்? சொல்லுங்கள். உங்கள் ஐவரையும் என் உடன் பிறந்தவர்களுக்கு நிகராக எண்ணினேன். அதற்கு தக்க சன்மானம் தந்து விட்டீர்கள். அர்ஜுனா, நீயும் ஒரு சத்திரியனா? இப்படி ஒரு அபாண்ட சொல்லுக்கு என்னை ஆளாக்கி விட்டாயே. எதற்காக நீங்க வந்தாய்? அத்தை, துச்சலைதான் கணவனை இழந்த ஆத்திரத்தில் ஏதேதோ பேசுகிறாள் என்றால் நீயுமா? சற்றே நிதானமாக இரு. நான் உண்மையை உனக்கு விளக்குகிறேன். நாடகத்தின் அடுத்த காட்சி ஆரம்பமாகிவிட்டது. கிருஷ்ணா, அற்புதம் அற்புதம் கிருஷ்ணா. காந்தார அரசே, வாழ்க்கை என்பதே ஒரு நாடகம்தான். நிறுத்துங்கள் உங்கள் தத்துவத்தை. வாளெடுத்து அனைவரின் தலையையும் கொய்து விடுமோ, இங்கிருந்து சென்று விடுங்கள். துரியோதனா, 1000 பகை இருப்பினும் அவர்கள் நம் உறவுகள். ஆறுதல் கூற வந்திருக்கும் அவர்களை அவமானப்படுத்துவது முறையல்ல. சற்று அமைதியாக இரு. துரியோதனா, உறவுகள் பகையாவது சாதாரணமான இந்த நிலையில் பகைக்குள் ஒளிந்திருக்கும் உறவின் வெளிப்பாடே இந்த காட்சி. அதை மனதில் கொண்டு நீ அமைதி கொள்ளத்தான் வேண்டும். இதோ பார் கிருஷ்ணா, நீ இப்பொழுது என்ன விளக்கம் கொடுத்து இவர்கள் செய்த இந்த கொடுஞ்செயலுக்கு என்ன நியாயம் கற்பிக்கப் போகிறாய்? அத்தை, ஜெயத்ரதனின் மரணம் இப்படித்தான் நிகழ வேண்டும் என்று ஈசனிடம் வரம் கேட்டு பெற்றது அவனது தந்தை. ஆம், ஜெயத்ரதனின் தலை மண்ணில் உருள யார் காரணமாகிறார்களோ அவர்களது சிரசும் வெடித்துச் சிதறும் என்பதுதான் அவன் பெற்ற வரம். ஆகவேதான் இப்படியொரு நிர்பந்தத்திற்காளானான் அர்ஜுனன். துச்சலை, உன் கணவனின் மரணம்
இப்படித்தான் நிகழ வேண்டும் என்று தீர்மானித்தது உன் கணவனின் தந்தை என்பதை இப்போதாவது நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். துச்சலை, எங்களை மன்னித்து விடு. வேறு வழி இல்லாமல் நாங்கள் இந்த செயலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டோம். துச்சலை, நான் செய்தது தவறு என்று நினைத்தால் இப்போதே வாள் எடுத்து என்னை கொன்றுவிடு. உங்களை கொன்றால் என் கணவனின் ஈன மரணத்தால் ஏற்பட்ட அவமானம் சரியாகி விடுமா? உங்கள் முகத்தில் விழிக்கவே நான் விரும்பவில்லை. சென்று விடுங்கள். கிருஷ்ணா, நீ நடத்திய நாடகங்கள் எத்தனையோ, அது இதுவும் ஒன்று. நீ என்ன ஆறுதல் சொல்லி என்ன பயன்? என் கணவனின் உயிர் மீளத்தான் போகிறதா, இல்லை அவரின் இந்த ஈன மரணத்தினால் ஏற்பட்ட அவமானம் அகலத்தான் போகிறதா? எதுவும் இல்லை. சகுனி, கணவரின் உடலை காண காண துச்சலையின் துயரம்தான் அதிகரிக்கும். என் கணவனோடு சேர்ந்து நானும் சிதையேற தயாராக இருக்கிறேன். இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். வேண்டாம் துச்சலை, வேண்டாம். நீ எங்களது ஒரே தங்கை. உன்னை பறிகொடுத்து விட்டு நாங்கள் உயிர் வாழ விரும்பவில்லை. இப்போது சபதம் ஏற்கிறேன். எந்த பகலை இரவாக்கி இந்த பேடிகள் உனது கணவனை கொன்றார்களோ, அதே இரவை தீச்சுடரால் பகலாக்கி இந்த கைவர்களை நான் கொன்று குவிப்பேன். அதை நீ காண வேண்டும். அதற்காக உயிர் வாழ வேண்டும். இன்று இரவு யுத்தம் நடக்கும். வேண்டாம் துரியோதனா, வேண்டாம். ஏற்கனவே இரு படை வீரர்களும் போரிட்டு சோர்ந்துள்ளனர். இந்நிலையில் இரவு யுத்தம் வேண்டாம். போர் வீரனுக்கு சோர்வு என்பது ஏது? ஒருவேளை உனக்கு இரவு போரை நினைத்து அச்சமாக இருந்தால் என் முன் மண்டியிட்டு உனது தோல்வியை ஒப்புக்கொள். துரியோதனா, பீமா, இத்தனை பேரை பறிகொடுத்தும் உன் வீர பேச்சிற்கு மட்டும் குறைவில்லை. யாரை பார்த்து மண்டியிடச் சொல்கிறாய்? தோல்வி நிலையில் இருக்கும் நீங்களே இரவு போருக்கு தயாராக இருக்கும் போது நாங்கள் எதற்கு உங்களை கண்டு அஞ்ச வேண்டும்? இப்பொழுதே இதே இடத்தில் நாம் இருவரும் மற்போர் புரியலாம். வா. அமைதி கொள் பீமா. இரவு போருக்கு நாங்களும் தயாராகவே இருக்கிறோம். தர்மா, அக்கா, அரசே, அரசே. சஞ்சயா, உன் குரலில் ஏன் இத்தனை பதற்றம்? மருமகனை இழந்த துக்கத்திலிருந்து நான் இன்னும் மீளவில்லை. அதற்குள் வேறு என்ன அதிர்ச்சியான செய்தியை கூறப்போகிறாய்? அரசே, யுத்தம் இன்று முடிவடையவில்லை. இரவு யுத்தத்திற்கு ஆயத்தமாகி வருகின்றன இரண்டு சேனைகளும். இரவு யுத்தமா? ஏன் இந்த விபரீத முடிவு? இரவு யுத்தத்தை முடிவெடுத்தது யார்? தங்களின் புத்திரன் இளவரசர் துரியோதனன். நான் என்ன செய்வேன்? எப்படி இதை தடுப்பேன்? மண்ணுக்காக முண்டது இந்த யுத்தம். இந்த மண்ணே இரத்த காடாக மாறியிருக்கிறது. யுத்தம் என்று பழிவாங்கும் வேட்டை காடாகிவிட்டதே. இந்த குருச்சேத்திர யுத்த பூமி இன்னும் எத்தனை உயிர்களை பலி வாங்குமோ? நான் அறியேன், நான் அறியேன்.
ஆச்சாரியாரே, துரிதமாக செயல்பட வேண்டிய இந்நேரத்தில் என்ன ஆலோசனையில் இருக்கிறீர்கள்? துரியோதனா, இந்த இரவு யுத்தம் தேவைதானா? ஒருமுறை நன்றாக சிந்தித்துப் பார். நிச்சயம் தேவை ஆச்சாரியார் அவர்களே. துரியோதனா, மனதில் எழும் உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து எடுக்கப்படும் முடிவுகள் நல்ல விளைவுகளை ஏற்படுத்துவதில்லை என்பது என்னுடைய அனுபவம். தங்கள் அனுபவம் தங்களுடனே இருக்கட்டும். இப்போது எனது கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். துரியோதனா, கௌரவ சேனையின் தலைவர் என் தந்தை. யுத்தம் வேண்டுமா வேண்டாமா என முடிவெடுக்கும் உரிமை அவருக்கே உண்டு. மறுப்பதற்கில்லை. நான் அரசன். சேனை தளபதிக்கு கட்டளையிடும் உரிமை எனக்கு இருக்கிறது. எதற்காக இந்த வீண் விவாதம்? குரு துரோணாச்சாரியாரின் எண்ணம் என்ன என்பதைத்தான் அறிந்து கொள்ளலாமே. அதற்கு இது தருணம் அல்ல கர்ணா. எனது மைத்துனனின் மரணம் எனது மனக்கண்ணில் தினந்தோறும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு நான் வஞ்சம் தீர்த்தே ஆக வேண்டும். துரியோதனா, இரவு யுத்தம் நமக்கு சாதகமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. துரோணாச்சாரியாரே, தங்களுக்கு உயிர் பயம் வந்துவிட்டதா? இங்கே இருக்கும் எவருக்கேனும் உயிர் பயம் இருந்தால் அவர்கள் இங்கிருந்து ஓடிவிடுங்கள். துரியோதனா, யாரை பார்த்து எப்படி ஒரு சொல்லை உதிர்த்தாய்? தந்தையே, நம்மை அவமதித்து விட்டான் இந்த துரியோதனன். இதற்கு மேலும் நாம் துரியோதனனுக்காக யுத்தம் செய்ய வேண்டுமா? அஸ்வத்தாமா, நீ குழந்தையாக இருந்தபோது ஒருவேளை பாலுக்காக கதறி அழுதபோதே நான் கற்ற அஸ்திர சஸ்திர வித்தைகளோடு என் தன்மானத்தையும் சேர்த்து அத்தினாபுரத்திற்கு தாரை வார்த்து விட்டேன். துரியோதனன் இப்போது எனக்கு அரசன். அவன் கட்டளையை ஏற்பது சேனாதிபதியான எனது கடமை. துரியோதனா, ஆச்சாரியாரிடம் இவ்விதம் பேசுவது முறையல்ல. அவரிடம் மன்னிப்பு கேள். உன் விருப்பப்படி இரவு யுத்தம் நடக்கும். என்னிடம் யாரும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. துரியோதனனின் வசவு எனக்கொன்றும் புதிதல்ல. அவன் அரசன். அவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவது எப்படி எனது கடமையோ அதே போன்று ஆலோசனையும் விளைவுகளை கூற வேண்டியதும் என் கடமை. ஜெயத்ரதன் மரணமடைந்த சம்பவத்தை வைத்து பார்க்கும்போது இன்று வெற்றி தேவதை மட்டுமல்ல, அதிர்ஷ்ட தேவதையும் பாண்டவர்கள் பக்கம் இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. எதிரிக்கு சாதகமான நாளில் யுத்தத்தை தவிர்ப்பதும் ஒரு யுத்த தந்திரமே. அதனால்தான் யுத்தம் வேண்டாம் என்று சொன்னேன். ஆச்சாரியாரே, எனது கூற்றில் தவறு இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் தாங்கள் முழுமனதோடு இந்த இரவு யுத்தத்தில் பங்கெடுப்பதென்றால் பங்கெடுக்கலாம். இல்லை என்றால் துரியோதனா, நான் இரவு யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அதன் விளைவை சந்திக்க நீயும் ஆயத்தமாக இரு. தங்கள் பேச்சில் நான் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லையே. மாறாக நான் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி இருக்கிறது. துரியோதனா, என் பேச்சு எவ்விதம் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் என் செயல் குறிக்கோளை எய்துவதை நோக்கியே இருக்கும். என் மீது உனக்கு சந்தேகம் இருந்தால் இப்போதே நான் இந்த சேனாதிபதி பதவியை துறக்கிறேன். நீ விரும்புவோரை வைத்து இந்த யுத்தத்தை நடத்திக்கொள். ஆச்சாரியாரே, என்ன பேச்சு இது? தாங்கள் இருக்கும்போது வேறொருவர் சேனாதிபதியாக பொறுப்பேற்பதா? ஒருபோதும் நடக்காது. துரியோதனா, எதற்காக பேச்சை வளர்க்கிறாய்? உன் வெற்றி ஒன்றே எங்கள் அனைவரின் குறிக்கோள். ஆச்சாரியாரே, தாங்கள் பொறுத்துணர வேண்டும். துரியோதனன் தன் மைத்துனனை இழந்த வேதனையில் இருக்கின்றான். அந்த வேதனைகள் வார்த்தைகளாக வெளிப்பட்டு விட்டது.
தங்கையின் வாழ்வு பாழ்பட்டது எத்தனை துன்பம் என்பதை நான் அறிவேன். நாம் யுத்தத்திற்கு ஆயத்தமாகலாம். தர்மா, இன்று இரவு யுத்தத்தில் ஒரு முடிவு தெரிந்துவிடும் இல்லையா? கிருஷ்ணா, நானே பேரச்சத்தில் இருக்கிறேன். அதை நீ இருமடங்காக்காதே. அண்ணா, எதற்காக அஞ்ச வேண்டும்? நான் ஒருவனே நின்று அந்த கௌரவ கூட்டத்தை அழித்து ஒழிக்கிறேன். பீமண்ணா, இரவு யுத்தம் என்பது அத்தனை எளிதானதல்ல. இரவு யுத்தத்தில் நமக்கு போதிய பயிற்சி இல்லை. இதைவிட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கிறது. கௌரவர்களுக்காக யுத்தம் செய்ய அரக்கன் அலம்பூசன் இருக்கிறான். அரக்கர்கள் இரவு யுத்தத்தில் வல்லவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? ஆஹா, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையா பாண்டவர்களுக்கு வர வேண்டும்? எனில் இப்போதே யுத்தத்தின் முடிவு தெரிந்துவிட்டதே. கிருஷ்ணா, எங்களை அச்சமூட்டி பார்ப்பதில் உனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் இல்லையா? கிருஷ்ணா, நீதான் இந்த இக்கட்டிலிருந்து எங்களை காக்க வேண்டும். ஆனால் நீயே இப்படி பேசலாமா? கவலை வேண்டாம் அர்ஜுனா. தர்மா, நீ கூறிய அலம்புசனை விட பலம் வாய்ந்த அரக்கன் நம் பக்கம் இருக்கிறான். அதை அனைவரும் மறந்து போனீர்களா? என்ன பீமா, நீ கூட மறந்து விட்டாயா? என்ன செய்வது? உன் புத்திரனை உனக்கு நானே நினைவூட்ட வேண்டி உள்ளது. நான் கடோத்கஜன் வந்திருக்கிறேன். தாங்கள் அனைவரும் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். என் செல்வமே கடோத்கஜா, எங்கள் ஆசியை நீ வேண்டவும் வேண்டுமா? அது என்றைக்குமே உனக்குரியதல்லவா? பீமன் மகன் கடோத்கஜன் அரக்க வம்சத்தவன். ஆகவே இரவு யுத்தத்தில் கைதேர்ந்தவன். இவன் கௌரவப் படையை அழித்தொழித்து விடுவான். கட்டளையிடுங்கள், நான் கௌரவர்களை துவம்சம் செய்கிறேன். மகனே கடோத்கஜா, நீ இன்று கௌரவர்களை உரு தெரியாமல் அழித்து விட வேண்டும். அந்த துச்சாதனனையும் துரியோதனனையும் மட்டும் விட்டுவை. அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். தந்தையே, தங்களின் ஆணைப்படியே நடக்கிறேன். இப்பொழுதே யுத்தத்திற்கு புறப்படுகிறேன். அண்ணா, இந்த இரவு வேளையில் நம் வீரர்கள் ஏன் இத்தனை பரபரப்பாக இருக்கிறார்கள்? சரி, நீ எங்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறாய்? இரவு யுத்தம் தொடங்க உள்ளது திரௌபதி. இரவு யுத்தமா? ஏன்? துரியோதனன். இரவு யுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தது யார்? துரியோதனன் தன் கணவனின் மரணத்தைக் கண்டு பொங்கி எழுந்தாள் துச்சலை. அனைவரையும் வசைப்பாடி தீர்த்தாள். இறுதியில் தன் கணவனின் சிதையில் பாயவும் துணிந்து விட்டாள். ஆகவே சினம் கொண்ட துரியோதனன்
உடனே இரவு போரை அறிவித்து விட்டான். நான் வருகிறேன். திரௌபதி, எங்கே செல்கிறாய்? துச்சலையை சந்திக்க. எதற்காக? ஆறுதல் சொல்ல. வேண்டாம் திரௌபதி, அவள் நம் மீது சீற்றத்தில் இருக்கிறாள். நீ கூறும் ஆறுதலை துச்சலை துச்சமாக மதிப்பாள். உன் மனதையும் புண்படுத்தி விடுவாள். ஆகவே நீ அங்கு செல்ல வேண்டாம் திரௌபதி. இல்லை அண்ணா, ஒரு கணவனை இழந்த பெண்ணிற்கு அவள் மனம் என்ன பாடுபடும் என்பது இன்னொரு பெண்ணான என்னால் தான் உணர முடியும். ஜெயத்ரதனின் கோர மரணம் தற்கொலைக்கு தூண்டும் அளவிற்கு துச்சலை பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால் அவளின் கோபத்தில் நியாயம் இருப்பதால் தான் எனக்கு தோன்றுகிறது. அதனால் அவளுக்கு ஆறுதல் கூறி அமைதிப்படுத்த வேண்டியது எனது கடமை அண்ணா. நான் வருகிறேன். திரௌபதி, திரௌபதி, ஆச்சாரியாரே, இது என்ன யுத்த களத்தில் பெரும் பிரளயமே ஏற்படுகிறது? இதன் காரணம்? பீமசேனனின் புத்திரன் கடோத்கஜன் யுத்த களத்திற்கு வந்து கொண்டிருக்கிறான். அரக்கனான அவன் இரவு யுத்தத்தில் வல்லவன். அதனால்தான் இரவு யுத்தம் வேண்டாம் என்று உனக்கு அறிவுறுத்தினேன். ஆச்சாரியாரே, யுத்தம் தொடங்கிவிட்டது. இதை பற்றி இப்போது பேச வேண்டாம். நீங்கள் நினைத்தால் அந்த அரக்கனை அழிக்க முடியும். Ha ha ha!